welcome to Adhiyaman Metric School online classes. So today we are going to see about physics unit 1 part 3. Okay, so in that now we are going to see about measurement. Okay, so what is measurement? A measurement is something that its comparison of any physical quantity with its standard unit is known as a measurement. Okay, so ஏதாவது physical quantity எடுத்துக்கிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் ஆர் டைம் ஆர் மாஸ், இது மாதிரி ஏதாவது ஒரு physical quantity எடுத்துக்கிறோம். இந்த physical quantity நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட்டோட கம்பேர் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 மீட்டர் கிளாத் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் ஆஃப் 1 மீட்டர் அப்படின்றத நம்ம என்ன சொல்றோம், 10 மீட்டர் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு யூனிட்டோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு குவான்டிட்டி எடுத்துட்டு நம்ம கம்பேர் பண்றோம். அப்போ ஒரு நவுன் குவான்டிட்டி கூட ஒரு அன்னவுன் குவான்டிட்டியை கம்பேர் பண்றதுக்கு பேர் தான் we call as measurement அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க கையில வந்து ஒரு ஸ்கேல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நவுன் குவான்டிட்டி. அந்த ஸ்கேலை வச்சுட்டு உங்க நோட் புக் ஒரு லாங் சைஸ் நோட் புக் இருக்கு அப்படின்னா அந்த நோட் புக்கோட லென்த்தை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அப்போ ஸ்கேல் எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேல் மாதிரி எத்தனை டைம் இருக்கு அந்த நோட் புக்கு அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. அப்படி கம்பேர் பண்றதுக்கு பேரும் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் மெஷர்மெண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சயின்டிபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. plays important role our day-to-day life. நம்ம இருக்கக்கூடிய எல்லா லைஃப்ல மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம எதையுமே நம்ம செய்யறதில்லை. எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி தான் நம்ம வாங்கிட்டு வரோம். சரிங்களா? மெஷர்மெண்ட் இஸ் an important role in our daily life. Okay, the next one is physics is a quantitative science. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் physics அப்படின்றது ஒரு quantitative science அப்படின்றாங்க. quantitative அப்படின்னா எந்த இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பரை பற்றி படிக்க போகிறது பார்த்தீங்கன்னா சொன்னா நம்பர் அப்படின்னாலே மெஷர்மெண்ட்டை பற்றி கொடுக்கறது தான். மெஷர்மெண்ட்ன்றது பிசிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ பிசிக்ஸ் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர்ஸ் பற்றியும் அந்த யூனிட்ஸை பற்றியும் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டீல் பண்ணிருக்கோம். அதனால தான் பிசிக்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்க, குவான்டிடேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெஃபினேஷன் ஆஃப் த பிசிக்கல் quantity. Okay, so physical quantity na enna adukana definition enna appadinu solranga. So first what is a physical quantity அப்படின்றது பார்த்தீங்கன்னா a quantity that can be measure பண்ணக்கூடியதா இருக்கணும். எதை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா in terms of which law of physics are described. ஏதோ ஒரு physical quantity இருக்கு, அந்த physical quantity வச்சுட்டு தான் பிசிக்ஸோட லாஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அந்த இன்டர்ம்ஸ் அந்த மெஷர்டு குவான்டிட்டி தான் நம்ம என்ன சொல்ல போறோம் பிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நியூட்டன்ஸோட செகண்ட் லா வந்து பார்த்தீங்கன்னா F is equal to ma. அப்போ எஃப்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ், எம்ன்றது மாஸ், ஏன்றது ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் பிசிக்கல் குவான்டிட்டிஸ். இப்போ இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸை வச்சுட்டு தான் லா ஆஃப் பிசிக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ பிசிக்கல் குவான்டிட்டிஸை பேஸ் பண்ணி தான் இது கொண்டு வந்திருக்காங்க law of physics describe பண்ணிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் definitions of physical quantity. The quantity that can be மெஷர் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். in terms of which அதை வச்சுட்டு தான் எதை லாவை உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா law of physics உருவாக்குறாங்க. These are called the physical quantities. Some examples of the physical quantities பார்த்தீங்க அப்படின்னா that length, mass, time, force, energy, etc. நிறைய physical quantities இருக்கு. இந்த only some of the examples. The next one is the type of the physical quantity. இந்த physical quantity என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 types of பிரிச்சிருக்காங்க. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா first one பார்த்தீங்கன்னா there is a fundamental and derived quantities. Okay, so physical quantity 2 types of பிரிக்கிறோம். First type is a fundamental and second type என்னன்னு பார்த்தீங்கன்னா derived quantities அப்படின்னு சொல்றாங்க. So what is the meaning about fundamental? Okay, அப்போ ஃபண்டமெண்டல் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா which is called basic. ஓகே, ஸோ அதனால இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிக்கு இன்னொரு பேர் என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அதுக்கு ஃபண்டமெண்டல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்கன்னா அதுதான் பேசிக். ஓகே, அந்த பேசிக் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எதை வச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா which cannot be expressed in terms of any other physical quantity.
அப்ப இந்த பிசிக்கல் குவான்டிட்டியை வேற எந்த பிசிக்கல் குவான்டிட்டி வச்சு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ அதனால இது என்னன்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் தட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர் ஆர் த 7 எக்ஸாம்பிள்ஸ் we have that fundamental quantities. So that are first one is length, and second one is mass, and third one is time, and fourth one is the electric current, and fifth temperature, and sixth luminous intensity, and seventh amount of substance. Okay, so careful by heart பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 7 தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா fundamental physical quantities அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த 7 நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா மற்ற physical quantity வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை இட்ஸ் கால்டு ஃபண்டமெண்டல் physical quantities அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, செகண்ட் குவான்டிட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்டு derived physical quantities. Okay, so what is derived physical quantities? அப்ப என்னது, அங்க எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, வேற எந்த பிசிக்கல் குவான்டிட்டி வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னா அதை நம்ம ஃபண்டமெண்டல் சொன்னோம். அப்ப எக்ஸ்பிரஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா derived quantities அப்படின்னு சொல்லலாம். அப்போ quantities that can be expressed in terms of the fundamental quantities are called derived quantities. அப்போ fundamental quantities பேஸ் பண்ணி அதை மேல நம்ம டெவலப் பண்ணிட்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் derived physical quantities அப்படின்னு சொல்றாங்க. வராத எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான எக்ஸாம்பிள் ஏகப்பட்டது இருக்கு. ஸோ இந்த ஒரு 4 எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்கோம். ஏரியா, வால்யூம், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், ஃபோர்ஸ். ஓகே, ஏரியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா லென்த் அண்ட் பிரெத். ஒரு லென்த் எடுத்திருக்கும், இன்னொரு பிரெத், அது ரெண்டும் சேர்ந்தது தான் ஏரியா. அப்போ 2 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி சேர்ந்தது தான் ஏரியான்னு ஒன்று இருக்கு. அப்போ 2 சேர்ந்து நமக்கு derived வந்துருக்கு. வால்யூம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லென்த், பிரெத், ஹைட். ஓகே, ஸோ இந்த 3 ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி எடுத்துட்டு நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருக்கனால வால்யூம் இஸ் derived physical quantities. ஓகே, ஸோ இந்த மாதிரி derived physical quantities எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? Let's see the next slide. So next one is definition of the unit and its types. Okay, unit na enna, ஒரு physical quantity na என்னன்னு பாத்தீங்க. இப்போ unit na என்ன அப்படின்னு பார்த்தோம். ஆல்ரெடி நான் முன்னாடி சொன்ன நம்ம ஒரு 10 மீட்டர் கிளாக் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த 10 மீட்டர் கிளாக் நீங்க என்ன சொல்லலாம், 10 டைம்ஸ் ஆஃப் 1 மீட்டர் கிளாக் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 10ன்றது ஒரு நம்பர். அப்போ அந்த 1 மீட்டர் என்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is a standard measurement unit. Okay, so இப்போ வந்து ஒரு யூனிவர்ஸா அக்செப்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பேசிக் தான் நம்ம என்ன சொல்றோம் யூனிட் அப்படின்னு சொல்றோம். அதை வச்சு தான் ஒரு குவான்டிட்டி நம்ம என்ன பண்ண முடியும்னா மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அந்த 1 மீட்டர் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா லென்த்தோட யூனிட். இப்போ சப்போஸ் நீங்க ஒரு 5 kg நீங்க ரைஸ் வாங்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 kg ரைஸ் நீங்க என்ன சொல்லலாம்னா 5 டைம்ஸ் ஆஃப் 1 kg ரைஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 1 kg அப்படின்றது என்னன்னு சொல்லலாம்னா விச் இஸ் யூனிட் ஆஃப் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்க டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60 செகண்ட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா இட்ஸ் 60 டைம்ஸ் ஆஃப் 1 செகண்ட். அப்போ செகண்ட் அஸ் யூனிட். அப்போ நீங்க வந்து அந்த பேசிக் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் அப்படின்னு சொல்ல போறோம். சரிங்களா? இந்த யூனிட் எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆர்பிட்ரரி செலக்ஷன். ஓகே, ஆர்பிட்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேண்டமா வந்து என்ன பண்ணுவாங்க, சயின்டிஸ்ட் இருப்பாங்க, அந்த சயின்டிஸ்டோட குழுவெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இதுதான் ஒரு யூனிட் அப்படின்றத பிக்கப் பண்ணுவாங்க. அப்படி பண்றதுக்கு பேரு ஆர்பிட்ரரி சூசன் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் யூனிட் பாருங்க. an arbitrary chosen standard of measurement. ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம சூஸ் பண்ணிருக்கிறது ஒரு ஆர்பிட்ரரி சூசன் தான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா which is called unit. அது யார் அக்செப்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is accepted by internationally is called unit. Definition தெளிவா படிச்சுக்கோங்க. an arbitrary chosen standard of measurement of a quantity which is accepted internationally is called unit of quantity. Okay, so there are ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் 2 கேட்டகரியா பார்ப்போம். அதே மாதிரி யூனிட் நம்ம என்ன பண்ணோம்னா 2 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்டுக்கு பேர் we call this fundamental unit or which is also called base unit. ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அந்த 7 நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அந்த 7த்தையும் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே நம்ம என்னன்னு சொல்ல போறோம் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிக்கிறேன். ஓகே, the next one அப்படின்னு பாத்தீங்கன்னா derived unitனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ derived quantity அந்த fundamental quantity விட்டுட்டு derived quantity மெஷர் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் எல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா derived units அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ டெஃபினிஷன் பாருங்க. units in which the fundamental quantities are measured is called fundamental or base unit அப்படின்னு சொல்றாங்க. Okay, and suppose that units of measurement of all other physical quantities, அப்போ fundamental physical quantity தவிர மற்ற physical quantities எல்லாத்தையும் நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா
அந்த மெஷர் பண்ணக்கூடிய இந்த யூனிட்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா just multiplications or divisions of the powers of fundamental units. ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட் கூட நம்ம மல்டிப்ளிகேஷன்ஸ்ல வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிலோமீட்டர் எழுதுறோம், கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1000 டைம்ஸ் ஆஃப் மீட்டர், அப்போ 1000ஆல மல்டிப்ளை ஆயிருக்கும். இல்லை டிவிஷன்ஸ்ல வரலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி வரலாம். இல்லை பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியாவோட யூனிட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஸ்கொயர், அப்போ மீட்டர் என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, மீட்டர் இன்ட்டு மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இப்போ இந்த மாதிரி வரலாம். இந்த வெலாசிட்டியோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட், அப்போ மீட்டர் டிவைடட் பை செகண்ட்ஸ், அப்போ இந்த மாதிரி வரலாம். அப்போ டிரைவ்டு யூனிட் எப்படி இருக்கலாம் அப்படின்னா இது மல்டிப்ளிகேஷன் வரலாம் ஆர் டிவிஷன்ஸ்ல வரலாம். அப்படி வரும்போது அதுக்கு பவரும் இருக்கலாம். ஓகே, அப்போ இந்த மாதிரி டிரைவ் பண்ணி வரக்கூடிய யூனிட்ஸ் எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா டிரைவ்டு யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The next one is the different types of the measurement of the system. அப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்றோம். ஓகே, அப்போ அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டும்போது லேண்ட் எல்லாத்தையும் நம்ம எதில் மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்ல மெஷர் பண்ணுவோம். சரிங்களா, சப்போஸ் நம்ம ஒரு பூ கடைக்கு போறோம், பூ வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதில் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 முழம் 2 முழம் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ஒரு லென்த்தை மெஷர் பண்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இங்கேயும் நமக்கு ஒரு சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட் இருக்கு. அது என்னன்றதை பார்க்கலாம். சரிங்களா, ஸோ வாட் இஸ் சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is a complete sets of the unit. எல்லா விதமான பிசிக்கல் குவான்டிட்டியும் மெஷர் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கம்ப்ளீட் செட்ஸ் ஆஃப் த யூனிட் இருக்கணும். ஓகே, அதை வச்சுட்டு என்ன பண்ண போறோம்னா ஆல் த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி நம்மளால மெஷர் பண்ண முடியணும். சரிங்களா, அந்த மாதிரி மெஷர் பண்ணக்கூடிய அந்த செட்ஸ் ஆஃப் த யூனிட்டை நம்ம என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ அது ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்டு த FPCS சிஸ்டம். ஓகே, FPS சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த சிஸ்டத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்கு பேரு விச் இஸ் கால்டு FPS சிஸ்டம். அது என்ன FPS அப்படின்னு பார்த்தீங்கன்னா F ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபுட். ஃபுட்ன்றது ஒரு அடி இருக்கக்கூடியது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா விச் அப்ராக்சிமேட்லி 30.48 சென்டிமீட்டர் இருக்கும் 1 ஃபுட். நம்ம ஒரு அடி ஸ்கேல் யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அடி ஸ்கேலோட லென்த் தான் 1 ஃபுட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பவுண்ட். பவுண்ட் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 154 கிராம் வரைக்கும் இருக்கும். சரிங்களா, அண்ட் செகண்ட். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் அப்படின்றது லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது, பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ணிக்கிறது. பவுண்ட் அப்படின்றது மாசம் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட். செகண்ட்ன்றது டைமை மெஷர் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ். ஓகே, ஸோ அதனால இந்த சிஸ்டத்துக்கு பேர் ஃபர்ஸ்ட் லெட்டர் F, ஃபுட்லேருந்து F-ஐயும், பவுண்ட்லேருந்து P-ஐயும், செகண்ட்லேருந்து S-ஐயும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கூடிய சிஸ்டம் பிரிட்டிஷ் இன்ஜினியரிங் ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நான் மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன நான் மெட்ரிக் சிஸ்டம், மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்றது ஈஸியாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியக்கூடிய சிஸ்டத்தை என்ன சொல்லுவாங்க மெட்ரிக் சிஸ்டமும், கன்வெர்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நான் மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ FPS சிஸ்டம் இஸ் a நான் மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் a CGS சிஸ்டம். ஓகே, ஸோ அது என்ன CGS சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C stands for that is a சென்டிமீட்டர். லென்த் மெஷர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர். மாஸ் மெஷர் பண்றதுக்கு கிராம்னு சொல்லக்கூடிய யூனிட்டை ஃபாலோ பண்றாங்க. டைம் மெஷர் பண்றதுக்கு செகண்ட் சொல்லக்கூடிய யூனிட்டை ஃபாலோ பண்றாங்க. அப்போ அவங்க லென்த் சென்டிமீட்டர் மெஷர் பண்ணுவாங்க, மாச கிராம் மெஷர் பண்ணுவாங்க, டைம் செகண்ட்ஸ் மெஷர் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி மெஷர் பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் அவங்க என்னன்னு சொல்றாங்க CGS சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த CGS சிஸ்டம் என்னன்னு ஆல்சோ கால்டு காசியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ FPS சிஸ்டம் பிரிட்டிஷ் சிஸ்டம்ன்ற மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க அதுக்கு பேர் காசியன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா MKS சிஸ்டம். ஓகே, இப்போ MKS சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா M அப்படின்றது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மீட்டரை குறிக்கக்கூடியது, K அப்படின்றது கிலோகிராம் குறிக்குது, S அப்படின்றது செகண்ட் குறிக்கக்கூடியது. இப்போ இது எல்லாமே பேசிக் யூனிட்ஸ் ஆஃப் மெஷரிங். எதெல்லாம் மெஷர் பண்றாங்க அப்படின்னா லென்த், மாஸ், டைம். இது வரைக்கும் நீங்க பார்த்த 3 சிஸ்டமே லென்த், மாஸ், டைம். ஓகே, அது எப்படி மெஷர் பண்றாங்க அப்படின்றத வச்சுட்டு அந்த சிஸ்டத்துக்கு அவங்க என்ன கொடுக்குறாங்க ஒரு நேம் வச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஈஸியானது தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தென்
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் யூனிட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா லிட்டில் பிட் கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு லாங்குவேஜஸ் இருக்கும்போது நமக்கு எப்படி கன்ஃபியூஷன்ஸ் வருதோ, அப்போ அந்த கன்ஃபியூஷன்ஸ் ஓவர் கம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் நம்ம வந்து இங்கிலீஷ்ன்றது உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒரு சிஸ்டம் இருந்துச்சு அப்படின்னா சயின்டிஸ்ட்டுக்கோ இல்லை வந்து இன்ஜினியர்ஸ்க்கோ கொஞ்சம் டிஃபிகல்ட் இருக்கிறதுனால ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரே சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. வாட் இஸ் எஸ்ஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்டு சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல். அப்போ இன்டர்நேஷனல்ல ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் தான் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ அப்போ பாருங்க, திஸ் எஸ்ஐ யூனிட் டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் விச் இஸ் that used by scientists and engineers. Okay, so engineerum scientistum use பண்ணக்கூடியது வேர்ல்டு ஃபுல்லாவே காமனா யூஸ் பண்ணக்கூடிய இந்த யூனிட்டுக்கு பேரு we call this SI யூனிட். ஓகே, இந்த SI யூனிட்டுக்கு இன்னொரு பேர் அவங்க கொடுத்தாங்க, இட்ஸ் a metric system அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஈஸியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டத்தை நம்ம மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த FTS தவிர மற்ற எல்லாமே மெட்ரிக் சிஸ்டம் தான். And it has been known as official and international system அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் சிம்பிள் என்னன்னு சொல்றாங்க, இன்டர்நேஷனல் சிஸ்டத்தை எஸ்ஐ சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எஸ்ஐயோட மீனிங் என்ன, சிஸ்டமே ஆஃப் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா that SI standard scheme of symbol, the units and abbreviations were developed and recommended by the general conference. இந்த எஸ்ஐ சிஸ்டத்தை யார் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கா, ஏன்னா எல்லா கண்ட்ரிலிருந்தும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கான ஒரு கமிட்டி இருக்கணும். அந்த கமிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் ஆன் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ஓகே, ஸோ அப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ சிஸ்டத்தை உருவாக்கி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971 உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் த எஸ்ஐ சிஸ்டம்? இந்த எஸ்ஐ சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்றோம்னா நமக்கான அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, தி சிஸ்டம் மேக்ஸ் யூஸ் ஒன்லி ஒன் யூனிட் ஃபார் ஒன் பிசிக்கல் குவான்டிட்டி which means it's a rational system of units அப்படின்னு சொல்றாங்க. ஈஸி தான். ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி இருக்கு அப்படின்னா ஒரு யூனிட் தான் ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? லென்த்துக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் யூனிட்டை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. லென்த் அப்படின்னா மீட்டர் மட்டும் தான் யூனிட், வேற எந்த யூனிட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. மாஸ் அப்படின்னா கேஜி மட்டும் தான் யூனிட், வேற எந்த யூனிட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. டைம் அப்படின்னாவே செகண்ட் தான். அப்போ ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் தான் அப்படின்னு ஃபாலோ பண்ணக்கூடிய பேரு ரேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எஸ்ஐ சிஸ்டம் இஸ் a rational system of units. ரேஷனல் அப்படின்னா ஒரு பிசிக்கல் குவான்டிட்டிக்கு ஒரு யூனிட் தான். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜஸ் என்னன்னா, in this system all the derived units can be easily obtained from the basic unit. ஓகே, ஸோ எல்லா விதமான derived யூனிட்டும் ஃபண்டமெண்டல் யூனிட்ல இருந்து ஈஸியா அப்டைன் பண்ண முடியும். ஈஸியா எல்லாமே ஒரே பேஸ் பண்ணி இருக்கிறதுனால இந்த சிஸ்டத்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா கோகரண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ எல்லா டெரைவ்டு யூனிட்ஸுமே ஈஸிலி அப்டைன்டு ஃப்ரம் த பேசிக். ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல் யூனிட்ல இருந்து டெரைவ்டு யூனிட்டை ஈஸியா கொண்டு வர முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டர் வந்து நம்ம மீட்டர் பர் செகண்ட் வெலாசிட்டி கொண்டு வரலாம், இல்லை மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் கொண்டு வரலாம். இந்த மாதிரி பேசிக் குவான்டிட்டில இருந்து ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி ஈஸியா டெரைவ் பண்ண முடியும். அதனால இது என்னன்னு சொல்றாங்க, கோகரண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் அட்வான்டேஜஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இஸ் a metric system. அப்போ மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னா which means that multiples and submultiples can be expressed as powers of 10. ஓகே, ஸோ அப்போ 10 பவர் வச்சுட்டு நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் கிலோமீட்டர் அப்படின்னா 10 பவர் 3 மீட்டர், மில்லிமீட்டர் அப்படின்னா 10 பவர் -3 மில்லிமீட்டர். ஓகே, அப்போ 10 பவர் +3 அப்படின்றது மல்டிபிள்ஸ்ல எடுத்துக்கலாம், 10 பவர் -3 அப்படின்றது சப் மல்டிபிள்ஸ்ல எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணவும் முடியும். ஓகே, அப்போ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாவே அந்த சிஸ்டத்தை நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இட்ஸ் இஸ் கால்டு மெட்ரிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அப்போ எஸ்ஐ சிஸ்டத்துக்கு 3 அட்வான்டேஜஸ் இருக்கு. ஒன்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் a rational system of unit சொல்லலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா கோகரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா விச் இஸ் a metric system of unit அப்படின்னு சொல்லலாம். தீஸ் ஆர் த 3 advantages of SI units அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, thank you children, till the next class.